அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகாலையிலே நாம் எழுந்ததற்கு பிறகு இதை செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த அடியானுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக வானவர்களிடம் கூறக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இரவில் எழுந்து, அதாவது அதிகாலையிலே எழுந்து தன் மனமுடன் போராடியவராக ஃபஜ்ருக்கு எழுந்து சுத்தம் செய்வதற்காக தண்ணீரை நோக்கி செல்லுகின்றான். அப்போது அவர் மீது ஷைத்தான்கள் போடப்பட்ட, இரவுகளிலே போடப்பட்ட பல முடிச்சுகள் இருக்கும். அவர் ஒழு செய்யக்கூடிய நேரத்திலே ஆரம்பத்தில் ஒரு முடிச்சு அவிழும், பிறகு 2 கைகளும் கழுவக்கூடிய நேரத்திலே அடுத்த முடிச்சும், முகத்தை கழுவக்கூடிய நேரத்திலே மற்றொரு முடிச்சும், தன் தலையை கழுவக்கூடிய நேரத்திலே மற்றொரு முடிச்சும், தன்னுடைய 2 கால்களும் கழுவக்கூடிய நேரத்திலே மற்றொரு முடிச்சும் அவிழ்கின்றது. அப்போது கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் திரைக்கு அப்பால் உள்ள வானவர்களிடம் இவ்வாறு கூறுகிறான், இந்த எனது அடியானை பாருங்கள், தன் மனதுடன் போராடுகின்றான், என்னிடம் பிரார்த்தித்து கேட்கின்றான், எனது இந்த அடியான் கேட்பதெல்லாம் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே சொல்லக்கூடிய இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது இப்னு ஹிப்பான் என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன.